அம்மாவுடைய லட்சியங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றுகின்றவரை இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும். முதலமைச்சர் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அனைவருடைய எண்ணம். அதை இணைவதற்கு காலக்கெடுக்கலாம் என்பதெல்லாம் கிடையாது. இப்போது வந்தாலும் இன்றைக்கு கூட நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். அவர் கொடுத்துருவோம், நாங்கள் காலக்கெடுக்கவே வைக்கல. இப்போது கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த நேரத்திலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இணைவதற்கான ஒதுங்கிக் கொள்ளுன்ற அப்போ சொல்லியிருந்தார் துணை அமைச்சர் தினகரன். தற்போது வந்து 40 நாளுக்கு மேலும் இணையாத பட்சத்தில் திரும்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரோட இணைந்து செயல்படுவதான முறையாக இருக்கும். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவர் ஒதுங்கியே தான் இருக்கணுமா ஒரு நிலைப்பாடு? நாங்கள் ஏற்கனவே ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அந்த முடிவுப்படி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். அது அவருடைய கருத்து. அதுக்கு நாங்கள் நாங்கள் இந்த ஆட்சி அம்மாவின் வழிகாட்டலின்படி நடைபெறுகிற ஆட்சி. தமிழகத்தின் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி மிக சிறப்பாக இந்த 100 நாள் ஆட்சியை மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றார். இதுவரை செயல்படுத்தாத திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். மிக சுறுசுறுப்பாக அனைத்து துறையிலும் இன்றைக்கு நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யாருக்கும் அஞ்சி பயப்பட்டு இந்த ஆட்சியை நடத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் எங்களுக்கு இல்லை. எங்களை நீக்கவோ அல்லது வந்து தள்ளி வைக்கவோ காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலம் பதில் சொல்லணும். திருப்பி வந்து ஆட்சி அதாவது கட்சி நிர்வாகத்தை மேற்கொள்ள முயற்சித்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அது அன்னைக்கு பார்த்துக்கலாம். நேற்று 11 எம்எல்ஏக்கள் வந்து பெங்களூர்ல அவரோட அவங்க தரப்புல ஆதரவா பேசியிருக்காங்க, அவங்களோட இருந்திருக்காங்க. அவர்கள் ஆதரவு 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஆட்சி சிறப்பாக செயல்படுது.